ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக யோசுவாவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு வந்து யோசுவாவின் தலைமையிலே யோர்தான் நதியை கடந்து கானான் தேசத்தை தங்களுக்கு பங்கிட்டு சுதந்திரித்துக் கொண்டார்கள். யோர்தானுக்கு கிழக்கு பகுதியிலே ரூபன், காத் மற்றும் மனாசேயினுடைய பாதி கோத்திரம் ஆகிய 2.5 கோத்திரங்களுக்கு சுதந்திர வீதங்கள் கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து யோர்தான் நதிக்கு மேற்கு பகுதியிலே மற்ற 9.5 கோத்திரங்களுக்கு பங்கு கொடுக்கப்பட்டது. முதலாவதாக தங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்ட 2.5 கோத்திரத்தார் தங்கள் தேசத்திலேயே தங்கிவிட்டார்கள். அப்பொழுது மோசே அவர்களை பார்த்து, உங்கள் சகோதரர் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் மகா விஸ்தாரமாயிருக்கிறதே, நீங்கள் உங்கள் சுதந்திரத்திலே தங்கிவிட்டால் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி தங்கள் சுதந்திர வீதத்தை எப்படி அவர்கள் சொந்தமாக்கி கொள்ள முடியும்? ஆகவே நீங்கள் அவர்களோடு சேர்ந்து யுத்தத்திற்கு சென்று தேசத்தை அவர்களுக்காக சுதந்திரித்துக் கொடுங்கள் என்று கர்த்தருடைய ஆலோசனையின்படியாக கட்டளையிட்டார். அந்த 2.5 கோத்திரத்தாரும் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாருக்கும் தங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அவர்களோடு சேர்ந்து யுத்தத்திற்கு சென்றார்கள். இப்படி எல்லாருடைய தேசங்களும் சொந்தமாக்கப்பட்ட போது யோசுவா அவர்களை அழைத்து ஆசீர்வதித்து தங்கள் கோத்திரங்களுக்கு சொந்தமாக தேவனால் கொடுக்கப்பட்ட இடங்களுக்கு சென்றார்கள். இந்த காலை வேளையிலே இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட சில உத்தரவாதங்களும் பொறுப்புகளும் இருக்கின்றது. ஒருவேளை சிலரை பராமரிப்பதற்காக இருக்கலாம், ஒருவேளை யாருக்காகிலும் உதவி செய்வதற்காக இருக்கலாம், ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட கால அளவு வரைக்கும் அவர்களுக்கு ஒத்தாசை பண்ண வேண்டியதாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்திலே பிறரை குறித்து நம்மேல் ஒரு உத்தரவாதம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை எந்த சூழ்நிலையிலையும் நாம் நிறைவேற்றாமல் விட்டுவிடக் கூடாது. நாம் சுயநல சிந்தையுள்ளவர்களாயிருந்து நம்முடைய காரியங்களை மட்டும் பார்த்து கொள்வதை தேவன் விரும்புவதில்லை. கர்த்தர் யாரோ ஒருவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நம்மை கொண்டு செய்யும்படிக்கு திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவே அதை அற்பமாக நினைக்காமல், அதனால் வருகிற கஷ்டங்களை பொருட்படுத்தாமல், கைமாறு கருதாமல் நாம் அதை செய்ய வேண்டும். அப்பொழுது பரலோகத்தின் தேவன் சந்தோஷப்படுவார். உங்கள் கைகளில் அவருடைய ஆசீர்வாத நன்மையும் கொடுத்து அனுப்புவார். ஆகவே உத்தரவாதங்களை கஷ்டமான சூழ்நிலைகளிலேயும் கர்த்தருக்கு பயந்து மன உண்மையோடு செய்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையிலே தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்களின் முக்கியத்துவத்தையும் அவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிறதனுடைய தீவிரத்தையும் நீர் நினைப்பூட்டி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அவைகளை விட்டிருந்தால் தொடர்ந்து அதை செய்கிறதற்கு வேண்டிய நல்ல மனப்பக்குவத்தையும் வேண்டிய கிருபைகளையும் எங்களுக்கு தாரும். செய்து கொண்டிருக்கிறவைகளை எந்த சூழ்நிலையிலை விட்டு விடாமல் செய்து முடிக்க எங்களுக்கு பலன் தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.